வணக்கம் நண்பா. நம்ம தமிழ் சேனலை சப்போர்ட் பண்ணுறதுமா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நம்ம எந்த கேட்ஜெட்டை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, போட் இமோர்டல் 131 அப்படிங்கிற இயர்பட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் கேம் விளாட்றீங்க அப்படின்னா அந்த இயர்பட்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏன்னா கேமர்ஸ்க்கு ஏற்ற மாதிரியே இதில் கலர் கலராக லைட் கொடுத்துருக்காங்க. அதே போல் கேமிங் மோடும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஃபுல் டீட்டெயில் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா, சார்ஜிங் சார்ட் பில்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான் கொடுத்துருக்காங்க. அதே போல் சார்ஜிங் சார்ட் பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா டைப் சி கேபிள் மாட்டுற மாதிரி டைப் சி போட்டு தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து மைக்ரோ எஸ்பி கிடையாது. அதே போல் சார்ஜிங் சார்ட் மூடி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கலர் கலராக லைட் கொடுத்துருக்காங்க. ஆர்ஜிபி லைட்டுன்னு சொல்லுவாங்க. ரெட்டு, க்ரீன், ப்ளூ அந்த மாதிரி 3 விதமான கலரில் எரியும். பார்க்க நல்லா அட்ராக்டிவாக இருக்கும். அதே நான் முதல்ல சொன்ன மாதிரி கேம் விளாட்றவங்களும் இந்த இயர்பட்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் சார்ஜிங் சார்ட் மூடி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே 2 இயர்பட்ஸ் கொடுத்துருப்பாங்க. 2 இயர்பட்ஸும் பார்த்தீங்கன்னா ஸ்டெம்போடு தான் கொடுத்துருக்காங்க. ஸ்டெம்பும் பார்த்தீங்கன்னா ஆரோ டிசைனில் பார்க்கவே நல்லா அட்ராக்டிவாக கொடுத்துருக்காங்க. அதே போல் ஸ்டெம்பில் டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நல்ல டச் கண்ட்ரோலில் கொடுத்துருக்காங்க. டச் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவான டச் கண்ட்ரோலில் கொடுத்துருக்காங்க. அதே போல் ஸ்டெம்பில் பார்த்தீங்க அப்படின்னா டாப்பில் ஒரு மைக் இருக்கும், பாட்டமில் ஒரு மைக் இருக்கும். அதே மாதிரி லெஃப்ட் இயர்பட்ஸ் ரெண்டுமே, ரைட் இயர்பட்ஸ் ரெண்டுமே மொத்தம் 4 மைக் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சிலிக்கான் டிப் கொடுத்துருக்காங்க. சிலிக்கான் டிப் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் ஒரு கிராஸாக ஆங்கிள் ஷேப்பில் இருக்கும். இது எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ இது வந்து எல்லா விதமான காதுலையும் ஈஸியாக செட் ஆகிற மாதிரி தான் இந்த டிசைன் கொடுத்துருக்காங்க. இப்போ வர்ற எல்லா இயர்பட்ஸும் இந்த மாதிரி டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சின்ன காதாக இருக்கட்டும், பெரிய காதாக இருக்கட்டும், எல்லா விதமான காதுலையும் ஈஸியாக செட் ஆகும். ஸோ உங்கள் காதுக்கு ஏற்ற சைஸில் சிலிக்கான் டிப் மட்டும் மாட்டிட்டிங்கன்னா போதும், காதை விட்டு அவ்வளோச்சிக்கத்தில் கீழே விழாது. அதே போல் சார்ஜிங் கேஸோட பேட்டரி பேக்கப் பற்றி பார்ப்போம். நீங்கள் சார்ஜிங் கேஸ் வந்து ஒரு தடவை ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும், 40 மணி நேரம் வரைக்கும் கண்டினியூஸாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் அந்த இயர்பட்ஸ் மட்டும் எடுத்து தனியாக வச்சு காதில் வச்சு பாட்டு கேட்டிங்க அப்படின்னா 8 மணி நேரம் வரைக்கும் கண்டினியூஸாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் இதில் வந்து ஃபாஸ்ட் சார்ஜும் சப்போர்ட் ஆகிறதுனால நீங்கள் எமர்ஜென்சி பர்பஸுக்கு வெறும் 10 நிமிஷம் சார்ஜ் பண்ணிங்கனாலே போதும், 180 நிமிஷம் வரைக்கும் கண்டினியூஸாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் நான் முதல்ல சொன்ன மாதிரி இதில் வந்து பிளேசிங் ஆர்ஜிபி லைட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஆர்ஜிபி ரெட், க்ரீன், ப்ளூ அப்படின்னு 3 விதமான கலரில் எரியும். அதே போல் நான் முதல்ல சொன்ன மாதிரி இது வந்து கேம் விளாட்றவங்களும் இந்த இயர்பட்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் வந்து பீஸ்ட் மோடு கொடுத்துருக்காங்க. அதுவும் லோ லேட்டன்சி மோடு வேறு கொடுத்துருக்காங்க. லோ லேட்டன்சி மோடும் பார்த்தீங்கன்னா 40 மில்லி செகண்ட் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ 40 மில்லி செகண்ட் வரைக்கும் எந்த ஒரு லேகிங்குமே இல்லாமல் எவ்வளோ ஹை குவாலிட்டி கேமாக இருந்தாலும் சரி நீங்கள் ஈஸியாக விளாடலாம். லோ லேட்டன்சி மோடு இல்லாத இயர்பட்ஸ் யூஸ் பண்ணி விளாண்டிங்க அப்படின்னா நீங்கள் ஹை குவாலிட்டியான கேம் விளாடும் போது அதோட சவுண்ட் வந்து அவ்வளோ பெர்ஃபெக்டாக உங்கள் காதில் சிங்க் ஆகாது. கொஞ்சம் டிலே ஆகி தான் உங்கள் காதில் சிங்க் ஆகும். ஆனால் லோ லேட்டன்சி மோடு இருக்கிற இயர்பட்ஸ் யூஸ் பண்ணி விளாண்டிங்க அப்படின்னா அந்த கேம் விளாட்ற சவுண்டு வந்து உங்கள் காதில் வந்து அவ்வளோ சீக்கிரம் அவ்வளோ பெர்ஃபெக்டாக சிங்க் ஆகும். அதே போல் மைக்கை பற்றி பார்ப்போம். இந்த மைக் வந்து கால் குவாலிட்டிக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக கொடுத்துருக்காங்க. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்வாயர்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் தைரியமாக கூட்டமான இருக்கிற இடத்துல கால் பேசுனீங்களே போதும். ஒரு மைக் என்ன பண்ணும் அப்படின்னா சுற்றின இருக்கிற சவுண்டை ஃபுல்லாக கேதர் பண்ணி டம்ப் பண்ணிவிட்டு இன்னொரு மைக் உங்கள் வாய்ஸை மட்டும் கிறிஸ்டல் கிளியராக ஆஃப் பண்ணி கேட்குற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. அதே போல் சார்ஜிங் கேஸோட ப்ளூடூத் வெர்ஷன் பார்ப்போம். இதில் ப்ளூடூத் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 5.3 கொடுத்துருக்காங்க. ஸோ கனெக்டிவிட்டி ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 10 மீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் எந்த ஒரு ப்ளூடூத் சப்போர்ட் ஆகிற கேட்ஜெட்டாக இருந்தால் நீங்கள் ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம். அதே போல் அந்த இயர்பட்ஸோட ப்ரொடெக்ஷன் ரேட்டிங் என்ன எடுத்துருவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா IPX4 ஸ்ப்ளாஷ் அண்ட் ஸ்வெட் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் தைரியமாக வெளியில் விளாடும்போது லைட்டாக மழை பெஞ்சாலும் அந்த இயர்பட்ஸ் வந்து எதுவுமே ஆகாது. அதே போல் நீங்கள் ரன்னிங் ஓடும்போதோ இல்லை ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணும்போதோ அப்போ கூட வேர்த்தா கூட இந்த இயர்பட்ஸ் வந்து எதுவுமே ஆகாது. அதே போல் இந்த இயர்பட்ஸை புதுசாக வாங்கும்போது டப்பாக்குள்ள என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சார்ஜிங் கேஸ் இயர்பட்ஸ் இருக்கும். அப்புறம் 3 விதமான சைஸில் சிலிக்கான் டிப் இருக்கும். அப்புறம் டைப் சி கேபிள் இருக்கும், புக்லெட்ஸ், அப்புறம் வாரண்டி கார்டு கூட கொடுத்துருப்பாங்க. ஓகே, நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்து நினைக்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நான் வேற ஒரு கேஜெட்டோட நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.